அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம். என் பேர் கார்த்திக் குமார், ஐபிஎல் பயாலஜிஸ்ட் லிமிட்டட்லேருந்து. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு வாழை தோட்டத்தில் வந்து ஃபீல்டு பார்க்க வந்திருக்கோம். இந்த வாழைக்கு ஏகദേശம் ஒரு 5 மாத வாழை இருக்கும். இங்கே இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, அதாவது இங்கே லீஃப் ஸ்பாட்டு, அதாவது காந்தாரி நோயின்னு சொல்லுவாங்க லோக்கல் லாங்குவேஜில். அதாவது டெக்னிக்கலாக பார்த்தோம்னா சிகாட்டகோ லீஃப் ஸ்பாட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 2 விதமாக இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, பிளாக் சிகாட்டகோ லீஃப் ஸ்பாட்டு, எல்லோ சிகாட்டகோ லீஃப் ஸ்பாட் இருக்குது. இப்போ இதில் வந்திருக்கிறது வந்து எல்லோ சிகாட்டகோ லீஃப் ஸ்பாட்ஸு. இதுக்கு வந்து கெமிக்கலாக என்ன கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம், பயாலஜிக்கலாக என்ன கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம், பயாலஜிக்கல் ப்ளஸ் கெமிக்கல் என்ன கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ கெமிக்கலாக பார்த்தோம்னா ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் டெபுகோனசோல் ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து 100 கிராமும், ப்ளஸ் வந்து அது கூட வந்து ஸ்டெப்டோமைசின் அது ஒரு 30 கிராமும், ப்ளஸ் வந்து அது கூட வந்து ஆர்கானோ சிலிக்கான் பேசிஸ் ஸ்ப்ரெட்ரு அது ஒரு 100 மில்லியும் 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து இலை தெளிப்பு மூலியமாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். இதே பயாலஜிக்கலாக பார்த்தோம்னா, அதாவது பேசிலஸ் சப்ஸ்டேன்ஸு அது வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 லிட்டரும், சூடோமோனஸ் ஃப்ளோரோசன்ஸு 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 லிட்டரும், ப்ளஸ் வந்து அசட்டோபாக்டர் வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 கிலோவும், ப்ளஸ் வந்து அது கூட வந்து ஆர்கானோ சிலிக்கான் பேசில் ஸ்ப்ரெட்ரு அது ஒரு 100 மில்லி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்ல இந்த இலைப்புள்ளி நோய் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிக்கிறோம். அதே மாதிரி நம்ம கெமிக்கல் ப்ளஸ் பயாலஜிக்கல் இப்படி போனோம்போது வந்து ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் டெபுகோனசோல் ஒரு 100 கிராமும், ப்ளஸ் பேசஸ் சப்ஸ்டேன்ஸு அது ஒரு 1/2 லிட்டரும், சூடோமோனஸ் ஃப்ளூரோசன்ஸ் அது ஒரு 1/2 லிட்டரும், ப்ளஸ் வந்து அது கூட வந்து அசட்டோபாக்டர் அது ஒரு 1/2 கிலோவும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தோம்னா என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, பயாலஜிக்கலோ இல்லை கெமிக்கலாக தனியாக கொடுக்குறத விட 2 சேர்த்து கொடுக்கும்போதுல வந்து இதோட நோய் தாக்குதலோட கட்டுப்பாடு வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த தாக்குதல் வந்து அடுத்த இலைக்கு ஸ்ப்ரெட் ஆகாமலும், ப்ளஸ் வந்து இது கண்டினியூட்டி லெவல், அதாவது கெமிக்கலோட ஒரு டைமிங் வந்து ஆக்டிங் டைம் வந்து ஒரு 2-3 நாள்னு வச்சுக்கணும்னா, இதுவேவும் பயாலஜிக்கலோடது வந்து 3 நாள் கழிச்சு தீர்ந்ததுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டி ஒரு 10 டேஸ் வரைக்குமே இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கிறோம். இதே காம்பினேஷன் மூலிமா நம்ம கொடுத்து நம்ம போனோம்னா அதிகப்படியான நோய் தாக்குதல் இல்லாமல் குறைந்த பண செலவில் வந்து நல்லா ஈல்டு எடுக்கலாம். இதையே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.